ஹீரோ பார்த்தீங்கன்னா துறவியாகணும்னு ஆசைப்படுறான். அதனால 2 துறவிகள பார்த்து அவனோட ஆசைய சொல்ல, அவங்களும் சரின்னு சொல்றாங்க. சரி அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஹீரோ வந்து மொட்டை போடணும். அவனும் சரின்னு சொல்லிட்டு அவன் முடிய எடுக்க போகும்போது பார்க்குறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, அந்த முடி ஒரு மாதிரி ஆகி கல்லு மாரி ஆயிருது. அங்க இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே புரியல என்ன நடக்குதுன்னு. சரி என்ன இருந்தாலும் இந்த முடிய எடுத்தா தான் ஹீரோ வந்து துறவியாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, பெரிய பெரிய ஆயுதங்கள்லாம் எடுத்துட்டு வந்து அந்த முடிய எடுக்கலான்னு சொல்லிட்டு வெட்டுறாங்க. நைட்டும் பகலுமா வெட்டிட்டு இருக்காங்க. இவங்களோட ஆயுதம் தான் உடையுதே தவிர, அந்த முடி ஒண்ணு கூட கீழ விழுகல. ஒரு கட்டத்தில அவங்களாலயும் முடியல. இப்ப ஹீரோ கிட்ட, "எப்பா நீ ஏதோ தப்பு பண்ணியிருப்பன்னு நெனைக்கிறேன். அதனால தான் கடவுள் உன் மேல வந்து கோவமா இருக்காரு. நீ வந்து மன்னிப்பு கேளு. உன்ன வந்து மன்னிச்சு விட்டுருவாரு." அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் பார்த்தீங்கன்னா 2 சிலை இருக்கு. அதுக்கு முன்னாடி போய் மன்னிப்பு கேட்குறான். கீழ குனிஞ்சுட்டு எந்திரிக்கும்போது பார்க்குறான், அந்த 2 சிலையுமே பார்த்தீங்கன்னா திரும்பிக்குது. அங்க இருக்கிற 2 துறவிகளுக்குமே புரிய மாட்டேங்குது, ஏன் இப்படி நடக்குதுன்னு. அதோட அவர் வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 சிலை இருக்கும். சரி அங்க போய் நீ மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் திரும்பவும் போய் அங்க மன்னிப்பு கேட்குறான். அதே மாதிரி அந்த 2 சிலையும் திரும்பிக்குது. இவனுக்கு ஒரு கட்டத்தில கோவமும், அழுகையுமா வருது. நான் எந்த தப்புமே பண்ணல. எதுக்காக எனக்கு இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க பார்க்குறான். அங்க இருக்கிறதுலயே பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சிலை இருக்கு. அந்த துறவி மறுபடியும் சரிப்பா நீ அங்க போய் மனசுருகி வந்து நீ வேண்டு அப்படின்னு அந்த துறவி சொல்ல, கடைசியா ஹீரோ வந்து அந்த தெய்வத்துக்கிட்ட ரொம்பவே மனசுருகி வேண்டுறான். வேண்டிட்டு மேல பார்க்குறான். பார்த்தீங்கன்னா, அந்த தெய்வமும் கண்ண மூடிக்குது. துறவிங்களுக்கெல்லாம் முடியல. ஏன்னா இவன் முடிய எடுக்கணும்னு சொல்லிட்டு 1 மாசத்துக்கு மேல கஷ்டப்பட்டுருப்பாங்க. கடைசி வரை ஒண்ணுமே பண்ண முடியலன்னு இப்போ கோவமா ஒரு ஆயுதத்த எடுத்துட்டு வந்து அந்த முடிய பறந்து வந்து வெட்டுறாரு. பார்த்தீங்கன்னா, அந்த முடி உடையுது. ஆனா திரும்பவும் வளர்ந்துருது. அவ்வளோதான் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி விட்டுர்றாங்க.